நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல Redmi K20 Proட விலை குறைப்பு, அதேபோல இந்தியன் ஆர்மியோட ஒரு புதிய அறிவிப்பு, OnePlus 8 OnePlus 8 Proவோட புதிய அப்டேட், இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பண்ணுவோம். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் ஒரு விஷயம் முழுமையா தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் சையத், நீங்க பாக்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். டெக் நியூஸ்ல முதல்ல நம்ம பார்க்க போறது Redmi K20 Pro. சோ இந்த மொபைலை வாங்க விருப்பம் உள்ளவங்க இந்த மொபைலுக்கு அதிரடியா கிட்டத்தட்ட 5000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இந்த மொபைல்ல 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 4000 mAh பேட்டரி கொண்ட இந்த மொபைல் விலை குறைப்பு குறைச்சிருக்காங்க. ஒரிஜினல் பிரைஸ் 29999 ரூபாய், இந்த மொபைல் 24999 ரூபாய், கிட்டத்தட்ட 5000 ரூபாய் விலை குறைச்சிருக்காங்க. எங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா Flipkart, Amazon India, அதுக்கப்புறம் அவங்களுடைய சொந்த சைட்டான me.com, இந்த மூணு தளங்கள்ல போயிட்டு நீங்க இந்த Redmi K20 Proவை பர்ச்சேஸ் பண்ணலாம். டெக் நியூஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியன் ஆர்மி ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியன் ஆர்மில வேலை பார்க்கக்கூடிய சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட 89 ஆப்ஸை வந்து டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல Facebook, PUBG, TikTok, Instagram, Tinder இந்த மாதிரி 89 ஆப்ஸை வந்து டெலீட் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க இந்தியன் ஆர்மி. சோ அதை அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க. சோ எப்படி முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 59 ஆப்ஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியன் ஆர்மி வந்து என்ன சொல்லிருக்காங்க, பர்சனலா இந்த 89 ஆப்ஸை வந்து டெலீட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல இது எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது OnePlus 8 தரப்புல இருந்து OnePlus 8 OnePlus 8 Pro. சோ இந்த ரெண்டு மொபைலுக்கும் ஒரு புதிய அப்டேட் கொடுப்பாங்க. சோ Oxygen OS 10 கிடைக்க போகுது. அதுவும் ஜூன் மாசத்துக்கான Android செக்யூரிட்டி பேட்ச் இருக்காங்க. சோ OnePlus 8ல வந்து 155 மெமரி கொண்ட அப்டேட் கிடைக்க போகுது. அதே நேரத்துல OnePlus 8 Proல வந்து 154 MB கொண்ட அப்டேட் கிடைக்க போகுது இருக்காங்க. சோ இது வந்து எப்படி நடக்கும் அப்படி பாத்தீங்கன்னா த்ரூ OTA மூலமா இல்லனா போனோட செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு நீங்க அப்டேட் பெறலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது Samsung தரப்புல இருந்து ஒரு புதிய சவுண்ட் பார் வந்து அமெரிக்கால லான்ச் பண்ணிருக்காங்க, இந்தியால லான்ச் பண்ணல. சோ இதோட விலை என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஆரம்ப விலை கிட்டத்தட்ட இந்திய காசுக்கு 80000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்சமா 1,80,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்க. சோ இதுல முதல் மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 406 வாட்ஸ் பயன்படுத்தினா அதுல 16 ஸ்பீக்கர் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு மாடல்ல பாத்தீங்கன்னா 546 வாட்ஸ் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அதுல 20 ஸ்பீக்கர் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சோ இந்த சாம்சங்கோட சவுண்ட் பார்ல வந்து டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. சோ இது மூலமா நீங்க 4K வீடியோல கூட இதை அட்டாச் பண்ணி அழகான தெளிவான சவுண்டை நீங்க பெற முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது மட்டும் இல்லாம Amazon Music, Spotify, iTunes, iHeart, அதே மாதிரி ரேடியோ இந்த மாதிரி தளங்கள்ல கூட இணைச்சு நீங்க அழகான பாட்டை கேட்க முடியுமா. அருமையான ஒரு சவுண்ட் பார். சாம்சங்கோடது விலை கொஞ்சம் அதிகம். இந்தியாவுக்கு எப்ப வருது அப்படிங்கிற எந்த அறிவிப்பும் தெரியப்படுத்தல, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது Realme தரப்புல இருந்து. Realme ஒரு புதிய பவர் பேங்கை இந்தியால லான்ச் பண்ண போறாங்க. Realme 30W டாட் பவர் பேங்க். இது 10000 mAh பேட்டரி கொண்டதா இருக்க போது இருக்காங்க. ரெண்டு டிவைஸ்கள்ல ஒரே டயத்துல நீங்க ரீசார்ஜ் பண்ண முடியும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 10 வாட்ஸ், 15 வாட்ஸ், 20 வாட்ஸ் இந்த டிவைஸ்க்குள்ள சப்போர்ட் பண்ண இருக்காங்க. சோ இதுல வந்து ரெண்டு கலர் வருது, ஒன்னு yellow, இன்னொன்னு blackல வருது உங்களுக்கு. சோ இது என்ன பிரைஸ் அப்படிங்கறது இதுவரைக்கும் தெரிவிக்கல. இதோட அனௌன்ஸ்மென்ட் இருக்கும் அப்படி இருக்காங்க. இந்தியால லான்ச்சிங் வரப்போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது Samsung தரப்புல வந்து ஒரு டிவி, Samsung Crystal UHD. அடுத்து நம்ம பார்க்க போறது Samsung தரப்புல வந்து ஒரு அருமையான டிவி வந்து இந்தியால அறிமுகப்படுத்துறாங்க. Samsung Crystal 4K UHD 2020 Unbox Magic 3.0 டிவி வந்து வெற்றிகரமா இந்தியால லான்ச் பண்ணாங்க. இதோட ஆரம்ப விலை என்ன அப்படி பாத்தீங்கன்னா 20900 ரூபாய் அப்படி இருக்காங்க. சோ இதுல வந்து டியூல் LED லைட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 4K ப்ராசஸர், அதுக்கு அப்புறம் வந்து ஃப்ரீயா வந்து Office 365 சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இது 32 இன்ச்ல இருந்து 75 இன்ச் வரைக்கும் அவைலபிலிட்டியா இருக்கு இந்தியால. சோ இது நீங்க வாங்க விருப்பம் உள்ளவங்க வாங்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல EMI வசதியும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சோ EMI மூலமா நீங்க வந்து இந்த டிவி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஃபைனலி 2 வருஷம் வாரண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க Samsung தரப்புல இருந்து. அடுத்ததா Instagram தரப்புல இருந்து யாரெல்லாம் Instagram ரெகுலரா பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பு, புதிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். Instagramல நீங்க ஒரு போஸ்ட் பண்றீங்க, போஸ்ட் பண்ணும்போது நிறைய கமெண்ட் கொடுப்பாங்க. அதுல சிறந்த கமெண்ட் வந்து நீங்க பின் பண்ணி வைக்கலாம். யூடியூப்ல எப்படியோ அதே மாதிரி நீங்களும் இந்த இன்ஸ்டாகிராம்ல பின் பண்ணி வைக்கலாம். யூடியூப்ல ஒண்ணே ஒண்ணு தான் நீங்க பின் பண்ணி வைக்க முடியும். பட் இன்ஸ்டாகிராம்ல இனி வரக்கூடிய நாட்கள்ல 3 என்ன பின் பண்ணி வைக்கலாம். 3 யூசர்ஸோட கமெண்ட்ஸ், சிறந்த கமெண்ட்ஸை நீங்க பின் பண்ணி வைக்கலாம். அதை உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது JBL தரப்புல இருந்து JBL Club Wireless Headphone with Active Voice Cancellation. சோ இந்த ஃபீச்சரை வந்து இந்த JBL ஓட Club Wireless Headphoneல அறிமுகப்படுத்துறாங்க. சோ இதுல வந்து உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கு, இதுல Google Assistant இருக்கு, Amazon Alexa ரெண்டையும் பயன்படுத்திருக்காங்க. சோ இது 3 மாடல்ல கிடைக்குது. ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும் இருக்காங்க. இதோட ஆரம்ப விலை என்ன அப்படி பாத்தீங்கன்னா 9999 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 24999 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இது அவைலபிளா இருக்கு. JBL ஓட Club Wireless Headphone. டெக் நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போறது Instagram தரப்புல
தரப்புல வந்து ஒரு புதிய அறிவிப்பு. அது என்னன்னா உங்களுக்கு பிரான்ஸ், ஜெர்மனி, பிரேசில்ல ஒரு பிரபலமான ஒரு அப்ளிகேஷன் வந்து டெக் நியூஸ்ல கடைசி நம்ம பார்க்க போறது இன்ஸ்டாகிராம் தரப்புல இருந்து. இன்ஸ்டாகிராம் ஒரு புதிய அப்ளிகேஷனை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அது என்ன அப்ளிகேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் டிக்டாக்கை பேன் பண்ணாங்கல்ல, அதோட சேர்த்து 58 ஆப்பையும் பேன் பண்ணாங்க இந்தியாவில். ஸோ அந்த டிக்டாக்கோட இடத்த நிரப்புறதுக்காக இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு புதிய அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஆல்ரெடி சிங்காரி, அதுக்கப்புறம் மித்ரோன், அதுக்கப்புறம் மோஜ், அதுக்கப்புறம் ரோபோசோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் இருந்தாலும் அதுல நிறைய கம்ப்ளைண்ட், பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய யூசர் கம்ப்ளைண்ட் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இந்த இன்ஸ்டாகிராமோட புதிய அப்ளிகேஷன் ரீல்ஸ் வந்து கூடிய இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இவங்களும் வந்து டிக்டாக் மாதிரியே வந்து வீடியோவை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ லேண்டனுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்ட்டு. ஸோ நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த டெக் நியூஸ் வீடியோ வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நீங்கள் வழக்கம் போல உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலையே இல்லை.